Hello friends, welcome back to Dayspring Academy YouTube channel. நம்ம இதுவரை வந்துட்டு என்ன பார்த்தோம், மேத்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில இம்பார்ட்டன்டான பார்ட் தான் நமக்கு ரீசனிங் இல்லையா? ரீசனிங் பண்றதுக்கு நமக்கு என்னது மேத்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ரீசனிங்ல நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான சம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாமா? வாங்க. சரி இங்க பாருங்க, ரீசனிங் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஓகேவா? சரி பார்க்கலாமா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A க்கு வேல்யூ 1 கொடுத்திருக்காங்க, B tends to 2, C tends to 3, Z tends to 26 பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்பவே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துரும். என்ன, A க்கு வேல்யூ 1 தான், B க்கு வேல்யூ 2 தான், C க்கு வேல்யூ 3 தான், லாஸ்ட் நம்பர் Z அதோட வேல்யூ 26. ஆல்பபெட்டிக்ஸ் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு? 26 இருக்கு இல்லையா? சரி, using this if அவங்க ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, dog divided by cat equal to 7. சரியா? இந்த ஹிண்ட் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? புல் டிவைடட் பை பிக் இத கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. 8, B option is 6, C option is 10, D option is 7. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு the dog divided by cat எப்படி 7 கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு மெத்தட் வேணும் கண்டிப்பா. அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு புல் டிவைடட் பை பிக்கு என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இவங்க எப்படி நம்ம டாகுக்கு எப்படி வேல்யூ எடுக்க முடியும்னா, இவங்க கொடுத்துருக்காங்க A equal to 1 அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த டேபிள்ல நான் A to Z வேல்யூஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 இருந்து 26 வரை கொடுத்துருக்கேன். சரி, டாகுக்கு என்ன வேல்யூ பாருங்க, 4 வருது. சரி, ஓக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 15. சரி, G 7 கொடுத்துருக்காங்களா? சரி, டிவைடட் பை கேட்டுக்கு பாருங்க, C க்கு 3, A க்கு 1, T க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 20 இல்லையா? இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இதில் பிளஸ் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா, சப்ஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு சம்மிலையும் ஒன்னொன்னா டிஃப்ரெண்டா வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. சரியா? மல்டிபிள் தான் பண்ணியிருக்காங்க. சரி, இதை நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 4 1s are 4, என்னது 5 4s are 20, 1 5s are 5, 3 5s are 15, 3 3 கேன்சல் ஆகி போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு இங்க பாருங்க, 7 வந்துருச்சா? எஸ். சரி, இனி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அது நம்ம அடிஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். சரி, புல் இங்க பாருங்க, 2, யூக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 21, எல்லுக்கு என்னது? 12 into 12, LL இல்லையா? அது பிக் 16, ஐக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, I 9, and G என்ன கொடுத்திருக்காங்க? 7. இதை கேன்சல் பண்ணுங்க பாப்போம். கேன்சல் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு? 3 3s are 9, 4 3s are 12, 4 1s are 4, 1 4s are 4, 4 4s are 16, அப்புறம் 1 4s are 4, 3 4s are 12, 3 3 கேன்சல் ஆயிருது, 1 7s are 7, 3 7s are 21. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 2 into 3, 2 3s are 6. நம்மளோட ஆப்ஷன்ல 6 இருக்கு இல்லையா? B is the correct option, 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் போடணும். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.